நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேர குழந்தையில் வந்தவர்கள் தான், 11வது தலைமுறையிலே வந்தவர்கள் தான் கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். அவர்களின் வரலாறுகளை நாம் வாசிக்க வேண்டும். வருகின்ற தலைமுறைகளுக்கு வரலாறு தெரிய வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு தெரியாது, பெருமானார் யார் என்று தெரியாது, பெருமானாரின் தாயார் யார் என்று தெரியாது, பெருமானாரின் குடும்பங்கள் என்றால் யார் என்று தெரியாது. சிலர்களுக்கு கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி என்று சொன்னாலே சிலர்களுக்கு அலர்ச்சி ஏற்படுகிறது. வழிமார்கள் என்று சொன்னாலே சிலர்களுக்கு வலிக்கிறது. ஏனென்று சொன்னால் வழிமார்களை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை. நாம் வழிமார்களை தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். வழிமார்களை தியாகத்தை செய்வது கூடாது என்று சொல்லுகிறார்கள் சிலர்கள், தவறாக புரிந்து கொண்டார்கள். வழிமார்களை தியாகத்தை செய்வது கூடாது என்று சொன்னால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தியாகத்தை செய்வதும் கூடாது என்று சொல்ல வேண்டும். நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வழிமார்கள் யார்? பெருமானார் உருவாக்கியவர்கள் தான். அந்த வழிமார்களின் தலைவர் சய்யிதுல் அவுலியா, தாஜுல் அவுலியா என்று சொல்லப்படக்கூடிய கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் வரலாறுகளை பார்ப்பது, படிப்பது ஒரு இபாதத்தாக இருக்கிறது. யார் அவர்கள்? கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் யார்? ஹிஜ்ரி 470 பிறந்தார்கள். அவர்கள் ஈரான் என்ற நகரிலே பிறந்தார்கள். அவர் யாருக்கு பிறந்தார்கள்? அவர்களின் தந்தை யார்? அவர்களின் தாய் யார்? அவர்களின் வம்சம் எது? அவர்கள் எந்த வம்சத்தில் இருந்து வந்தவர்கள் என்றெல்லாம் தெரிந்து வைத்தால்தான் கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி என்று சொன்னால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லும் நம் வாய். தெரியாததனால் ஏதோ சொல்லுகிறார்கள், முஹைதீன் என்று சொல்லுகிறார்கள், குத்துபு நாயகம் என்று சொல்லுகிறார்கள், தாஜுல் அவுலியா என்று சொல்லுகிறார்கள், குத்துபுல் அக்தாப் என்று சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் தெரியாமலேயே இந்த சமூகம் வழிமார்களை தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த விழாக்கள். நம் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதிய சமூகங்களாக இருந்தாலும் இளைய சமூகமாக இருந்தாலும் நம் பிள்ளைகளாலும் நம் பெண்களும் இந்த வரலாறுகளை தெரிந்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்ச வழியிலே 11வது தலைமுறையிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மகன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மகள், அவர்கள் வழியிலே வந்தவர்கள் தான் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி